பொங்கலுக்கு போய் பரிவட்டம் கட்டுறாங்க. எல்லாம் இந்த கௌதமால வந்தது. போயும் போயும் பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டாங்க. என்ன ஊழல்! மாமா, உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. பொம்பளைங்களுக்கு பரிவட்டம் கட்டினது மட்டும் இல்லாம நம்ம ஊரே அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு மாமா. என்ன சொல்ற? ஆமா மாமா, அவங்க தான் அம்மனுக்கு மாலை சாத்தணுமா, ஊரே நல்லா இருக்கணும்னு அவங்க நல்ல வாக்கு வேற சொல்லணுமா. இதெல்லாம் பத்தாதுன்னு ஜெயிச்ச 3 பொம்பளைங்க தான் பொங்கல் வைக்கணுமா. அப்பதான் இந்த திருவிழா சிறப்பா முடியுமா. மாமா, இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை மாமா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பரிவட்டம் கட்டி ஊரே உங்களை அண்ணாந்து பார்க்க நாங்களாம் உங்க பின்னாடி நின்று சாமி கும்பிட்டுருப்போம். அதை நினைச்சு பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கு. அது எல்லாமே போச்சு. என்னால இதை தாங்கிக்கவே முடியல மாமா. உங்களால எப்படி மாமா தாங்கிக்க முடியுது? அடச்சே, நீங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நான் வேற. சரி மாமா, நான் வரேன். ஓ, இவளுங்க பொங்கல் வச்ச போறாங்களா? இவளுங்க எது செஞ்சாலும் விளங்கக்கூடாது. அப்படி பண்ணாதான் இவளுங்களுக்கு புத்தி வரும். ஐயா வணக்கம் ஐயா. நீ கோவில் திருவிழாவில் வெடி வைக்கிறவன் தானே? ஆமாங்கய்யா, அதான் நம்ம பொழப்பே. கொஞ்ச நாளாக உன்னை ஆளை பார்த்த மாதிரியே தெரியலையே. எங்கே போயிருந்த? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு சின்ன கேஸ் விஷயமா உள்ளே இருந்தேங்கய்யா. இப்போதான் ஒரு 2 நாள் ஆகுதுங்கய்யா வெளியே வந்து. அப்போ இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆள். எனக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டம் கிடைக்கல. அதுல இந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து பொங்க வைக்க போறாங்களா? அந்த பொங்கல் ஒழுங்கா பொங்கவே கூடாது. என்ன வேணா பண்ணிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா இவள்க மட்டும் பொங்கல் வச்சிடவே கூடாது. ஐயா அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருங்கய்யா, பண்ணிடலாங்கய்யா. திருவிழாக்கு சாமிக்கே வெடி வைக்கிறவன் எனக்கு தெரியாதா யாராருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கய்யா. ஓ, இவங்களுக்கு பரிவட்டம் கட்டினது கிருபாவுக்கு பிடிக்கலையா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னென்னமோ பண்ணிருக்கலாமே. தெரியாம போச்சு. சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட வேண்டியதான். சரி, வேலையை முடிச்சுட்டு கால் பண்ண. உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். என்ன? சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். இவளுக பொங்க வைக்கும்போது எப்படியும் விறகு வைப்பாங்கல்ல, அந்த விறகுல நாட்டு வெடியையும் சேர்த்து வச்சிடு. இவளுக்கு அந்த விறக வச்சு பொங்கலுக்காக எரிக்கும் போது மொத்தமா வெடிச்சு செதறட்டும். மா, நீங்க சொல்றது பெரிய வேலைமா. இதுல ஒரு உசுறு 2 உசுறு சம்பந்தப்பட்டதில்ல. பொங்கல் வைக்கிற 3 உசுருக்குமே ஆபத்து வரும். அதனாலதாம்மா யோசிக்கிறேன். அத பத்தி நீயே யோசிக்கிற? இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? இதுல 2 பேருக்கு தான் ஏதாவது பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம். ஆனா 3ஆவதா ஒருத்தி வந்து சிக்கிட்டேன். என்ன பண்றது? அவ தலைவிதி. ரொம்ப யோசிக்காத. பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இந்தா வாங்கிக்கோ. நான் சொன்னதை மட்டும் கச்சிதமா பண்ணு. இன்னும் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். ஆனா வேலை சுத்தமா இருக்கணும். என்ன? சரிங்கம்மா. வீட்டு வேலைக்காரி கடை பரிவட்டம் கட்டுறீங்க.
அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சாவட்டும். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என் மனசுல ஒரு வேண்டுதல். இங்க வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்ததுனால அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்ப சாமிக்கு மாலை சாத்தணும்னு சொன்னதும் எனக்கு முதல்ல ஒண்ணு தோணுது. நம்ம ஆசைய மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மாலையை சாமிக்கு சாத்தணும்னா என் ஆசை நிறைவேறும்னு எனக்கு தோணுது. என் வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நானே கட்டின மாலை இது. அக்கா, உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க. நீங்க கவலையே படாதீங்க. உங்க ஆசை நிச்சயம் நிறைவேறும். ஆமாக்கா, நீங்க கட்டின மாலையே நம்ம சாத்தலாம். இதனால அக்காவுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். பின்ன இவ்ளோ தூரம் அக்கா ஆசைப்படும் போது அதை செய்ய வேண்டாமா? கொடுங்கக்கா. இந்தா. என்னையா அது? ஊர்ல இல்லாத வழக்கமா இருக்கு. என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? ஏம்மா, என்னம்மா பிரச்சனை? இந்த மாலை அம்மன் கழுத்துல ஏறுறதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? நம்ம ஊரு புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கணும்னு தானே இவங்க பாட்டுக்கு மாலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் கொண்டு போய் சாத்த போறாங்க. இவங்களுக்கு வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. இவங்க கொடுக்குற மாலையை சாத்துனா ஊர்ல எப்படியா நல்லது நடக்கும்?